where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜுவிடம் கேட்கலாம். ராஜு, இன்றைய தினம் என்ன நடந்தது? விரிவான விவரம். விஜய், இந்த வகுப்பு மசோதாவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்ட அந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு நிலுவையில் இருக்கின்றது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் இடைக்கால உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருந்தார்கள். குறிப்பாக புதிய சட்டத்தின்படி எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்பதுதான் இடைக்கால உத்தரவாக இருந்தது. வழக்கினுடைய அடுத்த விசாரணை இன்றைய தினம் திரும்ப ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபொழுது இந்த வழக்கினுடைய அனைத்து தரப்பினரும் தங்களுடைய இந்த வாதங்களை வைப்பதற்கான அந்த கோரிக்கையானது முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக இந்த வழக்கில் விரிவான ஒரு பதில் மனுவை மத்திய அரசு தரப்பில் தாக்கல் செய்துள்ளோம் என மத்திய அரசு சார்பாக வாதம் வந்து முன்வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு தலைமை நீதிபதி இந்த விவகாரத்தில் தற்போது இந்த பிரதான வாதங்களை வைக்கப் போகிறதா அல்லது இடைக்கால உத்தரவை தொடர்பாக வாதங்கள் வைக்கப் போகிறதா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். அதற்கு பதிலளித்த மத்திய அரசு தங்கள் தரப்பு பிரதான அந்த விவகாரத்தில் வாதம் வைக்க நேரம் தேவைப்படும் என்பதால அதே போல வாதத்திற்கு 2 மணி நேரங்கள் தேவைப்படும் எனவும் மத்திய அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதற்கு போதிய காலம் இல்லாததால் வழக்கை அடுத்த வாரம் வைக்கலாம் எனவும் வந்து யோசனையானது வழங்கப்பட்டிருந்தது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜு. Where education is not just about learning, but about becoming. JNN Institute of Engineering, Autonomous, Chennai.